சிதம்பரம் ரகசியம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டுல எத்தனையோ கோவில் இருக்கு. ஒவ்வொரு கோவில்லையுமே ஒவ்வொரு விதமான மர்மங்கள் சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோவில்ல கோபுரத்தோட கலசம் கிட்டத்தட்ட 80 டன் எடை இருக்கு. அந்த காலத்திலேயே இதை எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு இன்னும் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதே மாதிரி கோபுரத்தோட நிழல் மதியான நேரத்துல தரையில விழாது அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதிராவே இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோவிலோட கருவறையில திரைமறைவுல ஒரு சின்ன தங்க கம்பளி இருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான சிலையுமே இருக்காது. வெறும் வெற்றிடம் தான் இருக்கும். இதுக்கு காரணமே கடவுள் உருவம் இல்லாதவர் அப்படின்னு. சிதம்பரம் நடராஜரோட நடனத்துக்கு பின்னாடி இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இருக்கிறதா இன்னும் நம்பப்படுது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு போனோம் அப்படின்னா 22 தீர்த்த கிணறு எல்லாருமே குளிச்சிருப்போம். அந்த தீர்த்தம் எல்லாமே ஒவ்வொரு சுவையோட, அதாவது இனிப்பு, புளிப்பு, உப்பு அப்படின்னு ஒவ்வொரு டேஸ்டோட இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரே இடத்துல தானே இருக்கு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த மலை மேல ஏத்துற தீபத்தோட தீ பல கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். இதைத்தான் சிவன் ஜோதி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மலைக்கு கீழே இருக்கிற அந்த பாதாள லிங்கம் இன்னும் ஒரு புதிராவே இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட சிற்பங்கள் எல்லாமே கல்லால செதுக்கப்பட்டது. அங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்லையுமே ஒவ்வொரு விதமான சவுண்டு வரும். அது எப்படி? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோவில்ல பலவிதமான மர்மங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கோவில்ல என்ன மர்மம் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.